கண்ணீருக்கு ஏக்கப்பட்டது, கண்ணீரண்டும் கண்ணீருக்கு வாக்கப்பட்டது, ஒத்தச்சொல்லு புத்திக்குள்ள மாட்டிக்கிட்டது, தப்பி சொல்ல கூடாதுன்னு கேட்டுக்கிட்டது, தேடித்தால போல வேற நாள் பிரியறேனா, தேவதால கண்ணீரால ஏனோ எழுதுறேன், இது கனவா இல்லை நிஜமா, தற்செயலா தாய் செய்யா, நானும் இன்று நானும் இல்லை. அதான பார்த்தேன். என்னடா இது, வீட்டுல ஆளை காணமே, என்ன எங்கேயாச்சும் போய் உட்காந்துட்டு பாட்டு படிக்க வேண்டியது, இல்லனா ஊன்னு அழுதுட்டு இருக்க வேண்டியது, வேற ஒண்ணுமே செய்ய மாட்டேக்கா இவ. ஏண்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லடி, சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நீ யோசிச்சு ஒன்னும் ஆக போறதில்ல, அவன் யோசிக்கணும். என்னடி செய்யறது, என்னால என்ன பண்ண முடியும்? உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா நீ என்கிட்ட சொல்ற, எனக்கே ஒரு கஷ்டம்னா நான் யாருக்கிட்டடி போய் சொல்றது? என்ன பண்ண போறேன்னே தெரியலடி, ரொம்ப டென்ஷனா இருக்கு. உட்காந்து இப்ப புலம்பிக்கிட்டு டென்ஷனா இருக்கு அது இதுன்னு. ஏதாச்சும் பிளான் போடலான்னு பார்த்தேன், எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சொல்லுடி, என்ன ஐடியா? அது ஒன்றும் இல்லடி, உங்க அக்கா, என்னோட அக்கா ஏட்டி, உன்னோட அக்கா யாரையாச்சும் லவ் பண்றாங்களாட்டி? என்ன லவ்வா? அதெல்லாம் கிடையாது, எங்க அக்காக்கு லவ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்ன செய்யறது, இதுக்கு மேல உங்க அக்காவை லவ்வா பண்ண வைக்க முடியும் யாரையாச்சும்? ஏட்டி வேற ஏதாச்சும் யோசிட்டி. ஆமா, எனக்கு தோணுனதுதான் நான் சொல்ல முடியும். ஏட்டி, இல்லைன்னா இந்த படத்துல வர மாதிரி உங்க அக்காவை யாரையாச்சும் லவ் பண்ண வைக்கலாம் டி. ஏட்டி ஏதாச்சும் தப்பாயிட போகுதுடி. அப்படியெல்லாம் கிடையாதுடி, நம்ம ட்ரை பண்ணுவோம் டி. இல்லடி, இது எனக்கு சரியாவே படல. வேற என்ன செய்யறது, எனக்கு அதை தவிர வேற எதுவும் தோணல. சரி வாட்டி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம், மனசே சரியில்லை. ஏட்டி என்ன மழை பெஞ்சா கூட கோயில் பக்கம் ஒதுங்க மாட்டேன், இன்னைக்கு என்ன கோயிலுக்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு இருக்க? அதுவும் இல்லாம நான் குளிக்கவே இல்லட்டி இன்னும். ஆமா, கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்க பாரு. வாட்டி மனசு சுத்தமா இருந்தா போதும். என்ன டீ வர வர ஊர் கிளவி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? வாட்டி எந்திரிச்சு போவோம், எனக்கு மனசுக்கே கஷ்டமா இருக்கு. சரி வா. நம்ம ஆளு இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த கோவில் முழுக்க சுத்தி வந்தாச்சு. ஐயோ பாத்துட்டு போறா. இப்படி உட்காருவோம். கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு பாட்டு பாடுவோம். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயணி கண் வளரு தாளேலோ, வெப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே, கிட்ட நீ கண் வளரு தாளேலோ, இந்த உலகையாலும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன், உன் கவலை தீர்க்க வேண்டாமா கண் வளரு தாயே, சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயணி கண் வளரு தாளேலோ. ஆத்தா வந்திருக்கேன்டா. எவன்டா அங்க ஒளிஞ்சிருக்கிறது? என்ன இது, சாமி பாட்டு போட்டாதானே சாமி வரும், இது என்ன தானா அதுவே பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்கு? இங்க வாடா. ஆத்தாடி என்ன ஆத்தா நம்மள கூப்பிடுது? என்ன தைரியம் இருந்தா இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்ப? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ ஆத்தா, என்ன விட்டுடுங்க, தெரியாம வந்துட்டேன். டேய் ஆத்தா கிட்டயே போய் சொல்றியாடா? ஐயோ ஆத்தா, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ஆத்தாடி என்ன ஆத்தா பேய் சவுண்ட் எல்லாம் கொடுக்குது. இங்க வாடா. எடுபட்ட பையில இங்க வாடா. ஆத்தாடி ஆத்தா என்ன இப்படி திட்டுது? ஆத்தாடி இன்னைக்குன்னு பார்த்து ஒரு சாமியாரும் இந்த பக்கம் காணுமே. ஆத்தா சொல்றது கேட்க மாட்டியாடா? நீ சரிப்பட்டு வர மாட்ட, சூடத்தை எடுத்து கண்ணுல சொல்லுனாதான் நீ சரிப்பட்டு வருவே. வாடா இங்க வாடா. ஆத்தா ஆத்தா என்ன விட்டுடா ஆத்தா, நான் எங்க வீட்டுல ஒரே பையன் ஆத்தா, எதுவும் பண்ணி போடாத. இந்த ஆத்தாவுக்கு எல்லாமே தெரியும்டா, இங்க வாடா. ஆத்தா ஆத்தா முடிய விடு ஆத்தா, முடிய விடு. என்ன தைரியம் இருந்தா என் மக பின்னாடி நீ சுத்துவ? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஆத்தா என்ன விட்டுடு ஆத்தா, நான் அந்த பிள்ளைய ரொம்ப உண்மையா காதலிக்கிறேன், என்ன விட்டுடு. என்ன போய் சொல்லுற? ஏமாத்த பாக்குறியாடா? இல்ல ஆத்தா, உசுறு குசுரா லவ் பண்றாத்தா அந்த பொண்ணு, கண் கலங்கமா வச்சு காப்பாத்துவாத்தா, என்ன மன்னிச்சிருங்க ஆத்தா. நம்புற மாதிரி இல்லையாடா? அது உன் அக்கா தானடி? ஒரு ஆளு சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு.
ஆமாட்டி, என்னாச்சுன்னு தெரியலையே. டேய், என்னையே ஏமாத்த பாக்குறியா? என் பொண்ணை ஏமாத்தணும்னு நினைச்ச, நான் கனவுல வந்து கண்ணை குத்தி போடுவேன் பாத்துக்க. அத்தா சத்தியமா இல்ல அத்தா, இந்த பொண்ணுனா எனக்கு ரொம்ப உசுரு. எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு நான் நல்லா காப்பாத்துவேன், ஏமாத்தலாம் மாட்டேன் அத்தா. ம், ஆ, ம், சரி. அக்கா அக்கா என்னாச்சு உனக்கு? ஏய் ஆத்தா, இந்த பொண்ணு கூடவே தாண்டா இருப்பேன். ஏய், அக்கா அக்கா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி விழுந்து கிடக்க? ஏட்டி மலரு, போய் தண்ணி கொண்டாட்டி. என் அக்கா மாடி விழுந்து கிடக்கா, சீக்கிரம் போய் தண்ணி கொண்டா. அந்த போறண்டி, இதை போய் எடுத்துட்டு வரேன். எங்க நீங்க யாருங்க? எங்க அக்கா உங்களை அடிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்க அக்காவை ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேங்க. என்ன லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, நான் நிஜமாவே உண்மையா உங்க அக்காவை காதலிக்கிறேன். எப்படியாச்சும் எங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்தாட்டி தண்ணி. அக்கா அக்கா எந்திரிக்கா, என்னாச்சு எனக்கு? நான் எங்க இருக்கேன்? என்னட்டி ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி சுத்தி நின்றுட்டு இருக்கீங்க? ஏட்டி தேனி, என்னட்டி ஆச்சு? ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏக்கா உனக்கு சாமி வந்துருச்சுக்கா. என்ன சாமி வந்துச்சா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, உனக்கு சாமி வந்து பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்த. நாங்க தான் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பணும்க்கா. அப்படியாட்டி? எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலட்டி. சரி வாட்டி, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ போக்கா, நான் பின்னாடியே வரேன். சரிட்டி. ஹலோ, இங்க பாருங்க, அது இதுன்னு சொல்லிட்டு எங்க அக்கா பின்னாடி சித்திர எல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். இல்லங்க, உண்மையாவே நான் உங்க அக்காவை லவ் பண்றேன். நாங்கெல்லாம் எத்தனை பேர் பார்த்திருக்கோம். மரியாதையா ஓடி சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் பாத்துக்க. இல்லங்க, நான் உங்க அக்காவை உண்மையா தான் லவ் பண்றேன். வேணும்னா என்னை பத்தி விசாரிச்சு பாருங்க. பஃபோனுக்கு பேண்ட் சட்டம் மாட்டின மாதிரி இருக்கு. எங்க அக்கா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. அடுத்த முறை உன்னை பார்த்தேன்னு வையே, போய் ஸ்டேஷன்ல கம்பி என்ன வேண்டியதா நீ. தப்பா நினைக்காதீங்க, என்னை பத்தி வேணா எங்க ஊர்ல விசாரிச்சு பாருங்க. என் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, நான் ரொம்ப நல்ல பையங்க. ஓஹோ, இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்திருக்கோம் நாங்க. மரியாதையா ஓடி சொல்லிட்டேன். ஏட்டி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு, ஆனா எங்க பார்த்தா ஞாபகம் இல்லட்டி. ஆமா, பார்த்தாவே தெரியல. உங்க அக்கா பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பான், நீ எப்பயாச்சும் பார்த்திருப்பேன். இல்லட்டி வேற எங்கேயோ பார்த்திருக்கேன் இவர. ஆமா வாட்டி, அவன் கிடக்குறான். நம்ம போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போவோம் வா. சரி வாட்டி. இல்ல, நான் இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல.